ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்த வருஷத்துக்கான டீக்ளட்டரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீக்ளட்டர் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டொனேட் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். அதில் ட்ரெஸ்ஸு தான் நான் நிறைய டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னோடய ட்ரெஸ்ஸு, இவரோடது, அதுக்கப்புறம் நான் டெய்லரிங் பண்ணுறேன்னு குட்டி குட்டி ப்ளவுஸ் பிட்டு, நிறைய புடவை அதெல்லாம் வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் இருக்கிற புடவை கிஃப்டாக வந்தது தான். இதை எனக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. அதனால் ஒரு வருஷம் இதுக்கு டைம் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வருஷத்துக்குள்ளார நான் யூஸ் பண்ணிட்டேன்னா யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி டொனேட் பண்ணிவிடுவேன். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஆன ப்ராடக்ட்டு தான். இது எல்லாமே டீ பேக்ஸு, அப்புறம் ஓட்ஸு, இது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆனதை பார்க்காம இவ்வளோ நாள் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிதான். வேண்டாத பவுடரே இவ்வளோ இருந்தது எங்கள் வீட்டில். எக்ஸ்பைரி டேட் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. இது எல்லாம் பார்க்காம எங்கள் வீட்டை அடைச்சிட்டு இருந்தது. அதனால் இதையும் தூக்கி போட்டாச்சு. அடுத்தது பேப்பர்ஸ், வேண்டாத பில்ஸு, பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ஸ்லிப்பர்ஸும் இருந்தது, அதையும் யூஸ் பண்ணாதையும் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் க்ளீனிங்க்கு தேவைப்படும், ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த டப்பாலாம் தேவைப்படும்னு வச்சுருந்தேன். கொஞ்சமாக வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் ஹாலுக்கு கொண்டு வச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு உள்ளார இருந்ததுன்னா சரி இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினப்பு வரும். அதை அப்படியே வச்சுருப்போம். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான ப்ராடக்டெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வீட்டில் கிளட்டராக உருவாகி நிறைய குப்பை மாதிரி தெரியுது நம்ம வீடு. அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச பின்னு, ஆணி அதெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம அதை தூக்கி போடணும். ஏன்னா அனிமல்ஸ்க்கு வாயில் நம்ம குப்பையில் போட்டு வாயில் மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு பாவம், அதுக்கு சொல்லவும் தெரியாது. இப்போ ஆல்மோஸ்ட் டீக்ளட்டர் முடிஞ்செடுத்து அடுத்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ க்ளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு 1-2 ஐட்டம்ஸ் கண்ணில் படும், தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்புறம் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய எந்த பொருளும் இல்லாமல் கச்சக்கச்சான்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது ஹாலுக்கு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஹாலில் ஃபஸ்ட்டு சோஃபாக்கெல்லாம் வேக்கம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற டெக்கார் பீசஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுலேயும் கொஞ்சம் வேண்டாத அதெல்லாம் என்னென்னவோ வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த டெட்டாலை வச்சு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டெட்டால் கோவிட் டைமில் வாங்கினது, அது எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டன்ட் ஹேண்ட் லிக்விட் அதுதான் வச்சு நான் துடைச்சிட்ருக்கேன். ஹால் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தான் ஹால் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.